நம்முடைய மரியாதைக்குரிய முதன்மை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் வந்துட்ட பிறகு நம்ம நடுவில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லைங்களா, அது போயிட்டே இருக்கும் இல்லையா. அவருக்கும் ஒரு வரவேற்பு நம்ம சொல்லிவிடுவோம், நம்ம சார்பாக நன்றி சொல்லிவிடுவோம் அந்த பேச்சாளர்களின் சார்பாக. ஸோ முரளி கிருஷ்ணா அப்படின்னா என்ன அப்படின்னு நான் போயிட்டு சாட் ஜிபிடியில் சத்தியமாக கேட்கல, தமிழ் நூலில் தான் எடுத்து பார்த்தேன், சங்ககால நூலில். அது என்ன சொல்லுது, முரளி அப்படின்னா புல்லாங்குழல், வேயுங்குழல் அப்படின்ட்டுருச்சு. வேயுங்குழல்னா புல்லாங்குழல், கிருஷ்ணா கிருஷ்ணர். ஸோ அந்த கிருஷ்ணருக்கு ஒரு புல்லாங்குழல் கையில் இருந்தது, அதை எடுத்து வாசிச்சிட்டாருன்னா எல்லாரும் என்ன ஆவாங்க, மெய் மறந்து போய் அவர் சொல்கிறத கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கிருஷ்ணருக்கு புன்முறுவல். உங்கள் எல்லாரும் தெரியும், என்னோட நல்லா தெரியும் மிஸ்டர் முரளி கிருஷ்ணன் அவர்களா இல்லையா. அவர் ரூமுக்கு நானும் ஒரே ஒரு ட்ரிப் தான் போயிருக்கேன். போனோடனே அப்படி சிரிப்பார், ஒரு புன்முறுவல். சார் புன்முறுவல் சாதாரணமானது இல்லை. அங்கே அயோத்தியில் அந்த சுயம்பரம் நடக்கும்போது ராமன் முத நாளே போயிட்டான். எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சீதா ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்ட்டு. ராமனும் ஒரு ஆண்மகன் தானே நம்மளை மாதிரி. ஸோ நம்ம ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அது மேலே போக விரும்பலாம், 50 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ ராமன் ஆல்சோ சீதா எப்படி இருப்பா அப்படின்னு போயிட்டு அந்த மாட வீதியில் அவன் நிற்கும் போது பின்னாடி லக்குமணன், முன்னாடி அவர் குருவோடு அப்படி போகிறாப்புல. குருவும் போகிறாரு, தம்பியும் போகிறான், மேலே சீதா நிற்கிறாப்புல. அப்படி கை காட்ட முடியுமா நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது இல்லையா. அப்படி ஒரு புன்முறுவல் பூத்தான் மேலே. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். சீதா மனசுல என்னென்னோ பண்ணது, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி ஒரு புன்முறுவலா, இப்படி ஒரு புடக்கையாளனா, இவன் தான் எனக்கு கணவனா வரணும்னு அப்படி வேண்டிக்கிறாள். முற்பிறவியில் செய்த குறி அப்படின்னு அந்த பாடல் முடியும் கம்பராமாயணத்தில். முன்னாடியே எழுதிப்பட்டது ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. ஸோ அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அந்த சின்ன புன்முறுவல் கட்டி போட்டுச்சவள. அதே மாதிரி சீதா திருப்பி புன்முறுவல் பண்ணும்போது அடுத்த நாள் வந்து ராமன் அதே ஸ்ட்ரென்த்தில் தான் வில்லு எடுத்தான், உடச்சு போயிட்டு இருந்துட்டான். சரிங்களா. ஸோ புன்முறுவலுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது திரு முரளிகிருஷ்ணன். அந்த மாதிரி ஒருத்தர். அவரோட ரூமுக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல, நிச்சயமாக போயிருப்பீங்க. நானாக வெளியாகல, நீங்கள் நிச்சயமாக டெய்லி அல்லது வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் போயிருப்பீங்க. அந்த புன்முறுவல்லே அவர் வந்து எல்லாத்தையும் அவர் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள்.